21:15 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களும் அதிகமா நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். நல்லா கவனிக்கணும், இவர்களும் அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை. நம்முடைய வாழ்வில் நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் அதிகமாய் நேசிக்கிறோம்? நாம் எந்த காரியத்திற்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம்? அவர் நேசிப்பதை விடக்கூடாது. மூணாவது சொல் கீழ்ப்படிதல். என்னது? கீழ்ப்படிந்தா தான் எந்த படிக்க போக முடியும்? நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு போனாங்க. அமைத்தோத்தர் அவரை குறித்து எபிரேயர் 5:7-8 பாருங்க. எபிரேயர் 5:7-8 பாருங்க. அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்திற்கு ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு சொல்லும். அவர் குமாரனாய் இருந்தும் மற்ற பாடுகளால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எதை கற்றுக்கொண்டார்? அது ரொம்ப அவசியம்.